ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ ஊசியில் நான் எல்லோ கலர் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ ஊசியை அடியில் விட்டு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எங்கே குத்தணுமோ அதே இடத்துலையே குத்தி கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற நூலை ஊசியை சுற்றி இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இதை வெளியே எடுத்துடணும். கொஞ்சம் லைட்டாக சிக்காச்சுன்னா அந்த ஊசியில் அந்த நூலுக்குள்ளார ஊசியை லைட்டாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு லூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு வந்துடும். இப்போ ஒரு செயின் இப்போ வந்துருச்சு. திருப்பி அடுத்த செயின் போடும்போது இந்த செயினுக்குள் உள்ளே தான் விடணும், வெளியே விடக்கூடாது. உள்ளே விட்டு திருப்பி அதே அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஊசியை சுற்றி விட்டுக்கோங்க. ஊசியை சுற்றி இந்த நூலை எடுத்துக்கணும். இழுக்கும்போது மெதுவாக இப்படி இழுத்துக்கோங்க. ரொம்ப இதை இழுத்தீங்கன்னா செயினோட சேஃப் கிடைக்காம போயிடும். பாருங்க, இப்படியே செயின் உங்களுக்கு அழகாக ஒவ்வொரு நாள் கிடைச்சிடும். ரொம்ப இழுக்க வேணாம். இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். இப்படி ஒவ்வொரு செயின்லேயும் உள்ளே விட்டு தான் நம்ம இப்படி ஊசியில் நூலை மாட்டி விடணும். முடிக்கும்போது இந்த செயினுக்கு வெளியே ஊசியை அடியில் தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. இப்போ செயின் ஸ்டிச்சை நம்ம டிசைனாக போடுறதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒன்று 2 டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஜமிக்கியை கோர்த்து செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். இது ப்ளைனாக செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். சில்க் த்ரெட்டு ரெட் கலரும் பிளாக் கலரும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜமிக்கு கொஞ்சம் வேணும், ரெண்டே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெட் கலரில் சில்க் த்ரெட்டு கோர்த்து வச்சுருக்கேன். செயின் ஸ்டிச்சு அதே மாதிரி தான் நம்ம இதில் போட போகிறோம், டிசைனில் போட போகிறோம். நம்ம கொஞ்சம் இழுக்கும்போது கவனமாக மெதுவாக இழுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் நூலை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்காகாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், நூல் அடியில் முடிச்சு போட்டதுக்கப்புறம், இப்போ நூல் தீர்ந்துருச்சுன்னா அடியில் முடிச்சு போட்டதுக்கப்புறம் அடுத்து ஆரம்பிக்கிறது நம்ம இந்த உள்ளுக்குள்ளே தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட தொடர்ச்சி செயின் ஸ்டிச்சு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச்சு இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பிளாக் கலர் நூல் எடுத்துக்குவோம். இதில் நம்ம ஜமிக்கி வச்சு போட போகிறோம்.
அதே மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டுக்குவோம். இப்போ 4 செயின் ஸ்டிச்சு 4 போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஜமிக்கியை கோர்த்துக்குவோம். ஜமிக்கியை கோர்த்துட்டு பக்கத்துலேருந்து எடுத்து குத்தணும். திருப்பி இங்கேருந்து விட்ட இடத்துலேருந்து நம்ம செயின் ஸ்டிச்சு ஒரு 4 போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. 4 செயின் ஸ்டிச்சு 4 ஒரு ஜமிக்கி, இப்படியே இது ஃபுல்லுமே நம்ம போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. இது ப்ளைனாக போட்டிருக்கேன், இது ஜமிக்கி வச்சு போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.